வணக்கம். இன்னைக்கு மதிப்பும் மிகுந்த மரியாதைக்குரிய டிஜிபி மற்றும் நம்மளோட சென்னை கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதிப்புக்குரிய கிரேட்டர் சென்னை போலீஸ் மதிப்புக்குரிய திரு சந்தீப் ராய் ராட்டோர் ஐபிஎஸும் நான் அவர் காவல்துறை சார்பிலும் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருங்கிற பொறுப்பில் நாங்கள் அந்த ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம் இந்த கவுண்டிங் சென்டர்ஸுக்கு. ஏற்கனவே நம்ம இந்த தேர்தலுக்கு முன்னாடியே இந்த ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இந்த அப்ரூவல் எல்லாம் முறைப்படி வாங்கி, அது மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சிகள் முன்னிலையில் தேர்தல் நல்ல முறையில் முறிந்து இந்த வட சென்னையை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் நம்மளோட ரவி தேஜா இருக்காரு. இங்கே 6 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு இந்த மாதிரி 3 இடங்கள்ல 6 கான்ஸ்டிடுவன்சிக்கு இங்கேயும், அதே மாதிரி தென் பகுதிக்கு அண்ணா யூனிவர்சிட்டியும், அதே மாதிரி மத்திய பகுதிக்கு நம்மளோட லயோலா காலேஜும், அதில் கூடுதல் டிஜிபி, அதே மாதிரி அந்த ஹெட் குவார்ட்டரில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள், அப்புறம் எங்களோட அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ், அதே மாதிரி பிரின்சிபல் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் முன்னிலையில் மீண்டும் இந்த கவுண்டிங் சென்டர் அந்த ஏரியாவில் எப்போ கவுண்ட் பண்ணோம், அதில் தேவையான கேமரா இருக்கா, பாதுகாப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஜிபி அவர்கள் கமிஷனர் ஆஃப் போலீஸ் செப்பரேட்டாக அவர் எங்களை அட்ரஸ் பண்ணுவார். பட் எங்கே பொறுத்தவரை ஒரு தினம் பூட்டியாச்சுனாக்கா அந்த வெளியில் அந்த மானிட்டரிங் ஒரு கண்ட்ரோல் ரூமில் பார்க்க முடியும். அதே மாதிரி அரசியல் கட்சிகளோட அந்த கண்டஸ்டிங் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு மானிட்டரிங் ஹால் இருக்கு. வேற யாராலையும் உள்ள போக முடியாது. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மட்டும் டெய்லி அவர் தன்னோட கையெழுத்து போட வருவார்கள். இந்த மாதிரி ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன்னால நாங்களும் உள்ள போனோம்னா கையெழுத்து போட்டுட்டு தான் நாங்கள் வருவோம். அரசியல் கட்சிகளும் அந்த ஸ்பாட்டுக்கு அப்புறம் உள்ள போக முடியாது. ஸோ அந்த ஸ்பாட்ல அவங்க பண்றது இதை நாங்கள் கண்காணித்தோம். உள்ள பொறுத்த வரைக்கும் கவுண்டிங் நடக்கிற நாள் அன்று இப்போ ஏற்கனவே எப்படி இவ்வளோ கேமராஸ் நம்ம லயோலா கல்லூரியில் ஒரு எக்ஸாம்பிள் 188 கேமரா வச்சிருக்கோமோ, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கேமரா முழுமையாக செயல்பட்டு வரும் நிலையில் ஸ்ட்ராங் ரூம், இந்த ஏரியாஸ், அப்ரோச் ஏரியாஸ் எல்லாம் கவுண்டிங் நடக்கிற அன்னைக்கு கவுண்டிங் ஹால்னு இருக்கு. ஒரு 14 டேபிள் இருக்கும், அப்புறம் ஒரு சென்டர் டேபிள் இருக்கும். அதில் ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு 16 தட் இஸ் ஒரு டேபிளுக்கு 1 அப்படி சொல்லி, ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு 1, அப்புறம் அப்ரோச்சில் 1ன்னு சொல்லி 16 கேமராக்கான இடங்கள் கரெக்டாக இருக்கா, அதற்கு ஏற்பாடுகள் எல்லாம் முறைப்படி செஞ்சுருக்காங்களா. அதே மாதிரி நம்ம போஸ்டல் பேலட் இங்கே பொறுத்த வரைக்கும் சாருக்கு 6 சட்டமன்ற செக்மெண்ட்ஸ் வருது. அதற்கு தேவையான 6 கேமராக்கள் பிளஸ் என்ட்ரி கேமரா பிளஸ் ரிட்டர்னிங் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட 6 கேமரா. ஸோ ஆக மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 96 பிளஸ் 8 104 கேமரா கரெக்டாக இடம் இருக்கா, இன்க்ளூடிங் 360. இதெல்லாம் நாங்கள் பார்வையிட்டோம். அனைத்து காவல்துறையும் தன்னோட அனைத்து ஏற்பாடும் திருப்திகரமாக செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸும் இங்கே பணியாற்றக்கூடிய அனைத்து ஏஆர்எஸும் அதை தொடர்ந்து தன்னோட அலாட்டட் ஒர்க்கை பார்த்துருக்காங்க. இன்னைக்கு 3 இடத்தையும் பார்த்து நாங்கள் ஒரு ஜாயிண்ட் ரிப்போர்ட் முறைப்படி அது நம்ம சத்யபத் சாஹூ ஐஏஎஸ் அவர்கள் 29ஆம் தேதிக்குள்ள அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் தேவையான ரிப்போர்ட்டுகளும் நாங்கள் அனுப்பி வந்திருக்கோம். நன்றி. சார், பாதுகாப்பு பொறுத்தவரைக்கும் ஒரு பந்தோபஸ்த் ஸ்கீம் இது முன்னாடி நம்ம தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த ஒரு ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ண அப்புறம் இப்போ 3 இடத்துல நம்ம சென்னை பெருநகர் காவல் சார்பில் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது முதலிடம் இப்போ நம்ம ஜிசிசி கமிஷனர் கூட நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆய்வு. இதுல முதல்ல நான் சொன்னேன், நான் லேயர் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்பாடுகள் நம்ம ஜிசிபி சார்பில் பண்ணியிருக்காங்க. இதுல முதல் லேயர் சொன்னா மத்திய அரசுக்கு பாராமிலிட்டரி போர்ஸ் அவங்க தான் முதல் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்டேட்டுடைய டிஎஸ்பி ஆள் இருக்கிறாங்க. 3வது நம்ம ஜிசிபியோட ஆர்ம்ட் ரிசர்வ். நாங்க கேட்டனா நம்ம லோக்கல் போலீஸ் ஆள் இருக்கிறாங்க. ஒரு ஷிப்ட்ல 3 ஷிப்ட்ல இப்படி வேலை செய்யறாங்க. ஒரு ஷிப்ட்ல கிட்டத்தட்ட 140 பேர் ஒரு ஷிப்ட்ல இருப்பாங்க. அவங்க சீனியர் மோஸ்ட் ஆபீசர் எப்பவுமே இங்க அவைலபிள் ஆல் ஓவர் அசிஸ்டன்ட் கமிஷனர். ஸோ இது ஒரு ஷிப்ட். அதுக்கு இந்த மாதிரி 3 ஷிப்ட்ல இங்க வேலை செய்யறாங்க. சீனியர் ஆபீசர்ஸ் நம்ம டிஸ்ட்ரிக்ட் டிசிபி யார் இருக்கிறாங்க, அவங்க மேலே ஜாயிண்ட் கமிஷனர்ஸ் அவங்க அடிக்கடி வருவாங்க, டெய்லி வருவாங்க. அவங்க எங்க பார சோதனை புத்தகம் வச்சிருக்காங்க, அங்க அவங்க சோதனை பண்ணிட்டு எல்லாம் பாதுகாப்பு சரியான இருக்கு, கண்ட்ரோல் ரூம் இருக்கு, அங்க சிசிடிவிகள் இருக்கு, அவங்க எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சரி இருக்குன்னா நம்மகிட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஏதாவது நமக்கு சம்பவம் நடக்கவே இல்லை. வேற என்ன நமக்கு உதவி பண்றதுக்கு சில
நம்மகிட்ட தேவையிருந்த நம்ம கார்பரேஷன் ஜிசிசி சார்பில் நமக்கு மீதி வசதிகள் கொடுத்திருக்காங்க. ஸோ பந்தோபஸ்து டியூட்டி சரியான பார்த்துட்டு இப்போ இருக்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நம்ம ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு ஒரு நம்ம சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸருக்கு நம்ம ஒரு ரிப்போர்ட் தாக்கல் பண்ணோம். அதுக்காக நம்ம 2 பேர் இங்கே கூட வந்திருக்கோம் நம்ம டீம் கூட. தேங்க்யூ. நாமினேஷன் அப்பவே பிரச்சனையான ஒரு தொகுதி. கவுண்டிங் வரும்பொழுது போட்டி இருக்கும்பொழுது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் முன்னாடி சென்ஸ் பண்ணிருக்குமா? பிரச்சனைகள் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குலாம் சென்ஸ் பண்ணி கவுண்டர் பண்ண தயாரா இருக்கும். எப்பவுமேங்க உள்ள வந்து ஸ்பெசிஃபிக் பீப்புள் தாங்க. உங்களுக்கே தெரியும், இன்க்ளூடிங் பத்திரிகையாளர் ஒரு ஸ்டேஜுக்கு என்ன யார் யாருக்கெல்லாம் உள்ள அலவுடு, எந்த அளவுக்கு அலவுடுன்னு தேர்தல் ஆணையம் அதுக்கு முறைப்படி கொடுத்துருக்கு. இன்னொன்று எல்லாமே ஃபுல்லாக வீடியோகிராஃபியும் பண்ணுவாங்க. அதில் இன்க்ளூடிங் நம்ம வந்து நான் எடிட்டட் டேப்பை வந்து நாங்கள் சேஃப்கார்டு பண்ணி வச்சுக்கணுங்கிறது தான் தேவையான அனைத்து தேர்தல் ஆணையத்தோட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் முழுமையாக பின்பற்றி வருகிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் காவல்துறையும் முழுமையாக செஞ்சிருக்காங்க. கரண்ட்டுடைய தேவை ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. மின்தடை இல்லாம 24 மணி நேரம் இருக்கிறது பேட்டரி பேக்கப், ஜெனரேட்டர் பேக்கப் வச்சிருக்கோமா? டெஃபினட்டா இங்க வச்சிருக்கோங்க. நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இங்கே நீங்க பாக்கங்க, ஜெனரேட்டர் பேக்கப் இருக்கும். அதற்கு தேவையான அனைத்தும். அப்புறம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து இண்டிபெண்டா இங்க வந்து பார்த்துட்டு அவரோட பொறுப்பை அவர் பார்த்துட்டு சைன் போட்டு வர்றாரு. இப்போ டோட்டலி ஏற்கனவே உள்ள கேமரா நாங்கள் இப்போ வந்து கவுண்டிங் டேபிளை பற்றி சொல்கிறோங்க. கவுண்டிங் டேபிள் ஒரு டேபிளுக்கு 16 என்ற அடிப்படை ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு 16. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஷோலிங்கோட சற்று அதிகம் தேவைப்படலாம், அந்த ஸ்பாட்டை பார்த்துட்டு வில் டிசைட். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் 96 அதற்கான தேவை. அது இல்லாமல் நமக்கு 8 வந்து போஸ்டல் பேலட்டுக்கு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ட்ரி லெவல். அது இல்லாமல் ஏற்கனவே நம்ம கவுண்டிங்கில் 172 ஏற்கனவே நம்ம ஸ்ட்ராங் ரூம் அதெல்லாம் வந்து தொடர் கண்காணிப்பில் இருக்கிறதுக்கு சிசிடிவி கேமராவில் 172 போட்டிருக்கோம். இந்த 172 நீங்களாக அன்றைய தினம் கவுண்டிங் ஹால்குள்ள நான் சொல்றது 104 இந்த பகுதியில் ஷோலிங்கநல்லூர் மற்றும் அந்த லோயலா காலேஜ் போகும்போது இந்த தென் சென்னை அதற்கான டேபிள் சென்ட்ரல் பொறுத்த வரைக்கும் இதே கணக்கீடு தான் இருக்குங்க. அங்கே ஷோலிங்கநல்லூர் மட்டும் சற்று அதிகம் இருக்க வாய்ப்பு. அது நாங்கள் அந்த ஸ்பெசிஃபிக்ஸாக அங்கே பார்த்து சொல்கிறோம். தேங்க்யூ.